வணக்கம். பல வருஷங்களா வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு பல டவுட் இருந்து ஒரு வழியா எடுக்கப்பட்டு படம் ரிலீஸும் ஆயிருச்சு. அயலான் டைரக்டர் ரவிக்குமார் தன்னுடைய முதல் படத்திலே நிறைய பேரை கவனிக்க வச்சவர். இன்று நேற்று நாளை தமிழ் சினிமாவுடைய முதல் டைம் டிராவல் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான். அதுவே பயங்கர மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த அயலான் தமிழ் சினிமாவுடைய முதல் ஏலியன் ஜானர் படமாக இல்லைனாலுமே கூட இந்த ஜானரில் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தமிழ் சினிமாவில் வந்துருக்கிற ஒரு படம்னா வச்சுக்கலாம். நடுவில் ஆரி நடிச்சு எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்து போன ஒரு படம் வந்துச்சு. ஆனால் அது பெருசாக கவனிக்கப்படலை. ஸோ இந்த அயலான் எப்படி இருந்துச்சு, இதில் என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அயலான் பூம்பாறைங்கிற கிராமத்தில் சிவகார்த்திகேயன் அம்மா கூட விவசாயம் பண்ணிட்டு வராரு. பிராணிகள் மேலே இயற்கை மேலே பயங்கரமாக அக்கறை இருக்கிற ஆள். டாக்டர் டுலிட்டில் மாதிரி தன்னுடைய வீட்டிலே நிறைய பிராணிகளை பறவைகளெல்லாம் வளர்க்குறாரு. குழியில் விழுந்த யானையை காப்பாற்றுறாரு. ஸோ அவருடைய அந்த விவசாய நிலம்ங்கிறது காப்பானில் வரும் இல்லையா, அந்த லோக்கஸ்ட் ஸ்வாம் அட்டாக், அந்த மாதிரி ஒரு அட்டாக்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படுது. ஸோ சம்பாதிக்கிறதுக்காக வேறு வழியே இல்லாமல் அவர் சென்னைக்கு வராரு. இதே நேரத்தில் வேறு கிரகத்துலேருந்து ஒரு ஏலியனும் பூமிக்கு வருது. அந்த கிரகத்துலேருந்து விழுந்த ஒரு கல்லை தேடி தான் அந்த ஏலியன் வந்திருக்கு. அந்த கல் வில்லன் கையில் கிடைக்குது. அந்த கல்லை வச்சு பூமியோட கோர் வரைக்கும் நம்மளால் தோண்ட முடியும். பவர்ஃபுல்லாக தோண்டி நோவா கேஸ்னு ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வில்லன் பிளான் பண்ணுறாரு. ஆப்வியஸ்லி அந்த கேஸ் எடுத்தாருன்னா பூமிக்கு பாதிப்பு ஏற்படும், பூமியை அழிஞ்சு போகிற நிலைமை கூட ஏற்படும். ஸோ சென்னைக்கு வர ஹீரோ எப்படி எதேச்சியாக ஏலியனை வெயிட் பண்ணி ஏலியனும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து வில்லனுடைய திட்டங்களை எப்படி தடுத்தாங்க, இதான் அயலான். சிவகார்த்திகேயன் அவருடைய கம்ஃபர்டான ஃபன் ஜோனில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறாரு. இந்த படத்தில் எமோஷனல் காட்சிகள்னு 1-2 தான் இருக்குது. ஆனால் அந்த காட்சிகளில் கூட இவருடைய நடிப்பு கொஞ்சம் வீக்காகவே இருக்குது. இது குழந்தைகள் படம்னால இந்த மீட்டரில் நடிச்சிருக்காரா என்னங்கிறது தெரியல. அவர் சீரியஸான டைலாக் பேசும்போது கூட அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. தேவைக்காக தேவையே இல்லாமல் ஒரு ஹீரோயின் ரகுல் பிரீத் வராங்க. சும்மா தானே இருக்கும், ஹீரோவுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு ஒரே ஒரு சீனில் ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வில்லன் சரத் கேல்கர், வில்லி இஷா கோபிகர்னு 2 பேருக்கும் பேரில் இருந்தாலும் நடிப்பில் ஒரு இரும் இல்லை, நடிப்பு வரல அப்படின்னு சொல்கிறேன். கருணாகரன் யோகி பாபு கேங்கோட சேர்ந்து சீக்காவும் ஏலியனும் பண்ணுற ஒரு சில காமெடிகளை நம்மளால் ரசிக்க முடியுது. ஆனாலுமே கூட அந்த சைக்கிளில் பிரேக் பிடிக்காமல் வேகமாக ரோட்டில் போகிற அந்த காமெடி, அப்புறம் வில்லன் தான் எதிர்த்து பேசுகிற ஒரு ஆளை அடுத்த சீன்லேயே போட்டு தள்ளுறதுன்ற மாதிரி இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இது நிஜமாவே ஏலியன் படம் தானா, இல்லை இதுவும் ஒரு வகையில் டைம் டிராவல் படம் தான் இயக்குனர் குறிப்பால் உணர்த்துறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நீரவ் ஷாவுடைய விஷுவல்ஸ் ஆசமாக அட்டகாசமாக இருக்குது. கொஞ்சம் சங்கர் பட மூடு விஷுவலாக வந்தாலுமே கூட அது இந்த படத்துக்கு சாதகமாகவே இருக்குது. ஃபேண்டம் எஃபெக்ட்ஸோடைய விஎஃப்எக்ஸ் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஏலியன் கிரீச்சர் டிசைன், க்ளோஸ்அப்ஸில் அதோடைய ஃபேஸில் இருக்கிற டீட்டெயிலிங் ரொம்ப நுணுக்கமாகவே பண்ணியிருக்காங்க. சண்டே காட்சிகளில் கொஞ்சம் பேட்சியாக தெரிஞ்சாலுமே கூட நம்ம ஊரில் லிமிடெட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு அவுட்புட் ஜெயண்ட் லீப். இசை புயலோட இசை இந்த படத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. பாட்டு ஒன்று கூட மனசில் நிற்கவே இல்லை. ரீரிகார்டிங் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு படம் எடுங்க, நான் என் மைண்டில் இருக்கிற படத்துக்கு நான் பாட்டுக்கு மியூசிக் போகிறேன்ற மாதிரி இந்த சீனோட மூடுக்கும் பின்னணி இசைக்குமே நிறைய இடங்களில் சுத்தமாக சம்மந்தம் இல்லவே இல்லை. தந்தானே நானேலாம் மியூசிக் போட்டுருக்காரு பாருங்க, வேற லெவல் சகோன்னு சொல்ல வச்சிருக்காரு. அங்கங்கே தன்னுடைய எந்திரன் பிஜிஎம்முக்கும் ஹோமாஸ் கொடுத்துருக்காரு. இப்படியான ஜானர் படங்களுக்கு கதையை ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்கிறதுனால ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே நரேஷனை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் ரவிக்குமார். இதில் வர பிரச்சனைகள் என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா, ஒன்ஸ் இந்த ஏலியன் கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் பெருசாக போர் அடிக்காமே கதை பரவர நகர்ந்துருது. முக்கியமாக இதோட டார்கெட் ஆடியன்ஸான குழந்தைங்க தேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதை பார்க்க முடியுது. என் பொண்ணு கூட என் கூட தான் பார்த்தா அவளும் செம்மையாக என்ஜாய் பண்ணி தான் இருந்தா. அண்ட் எனக்குமே கூட ஒரு சில காமெடிகள்லாம் ஃபன்னியாகவே இருந்தது. இடுப்புலேருந்து டவல் கீழே விழற மாதிரி பழைய கால காமெடியெலாம் இருக்கும் இல்லையா, அது இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காமெடியை தவிர படத்தில் வேற எங்கேயும் ஆபாசமாவோ டபுள் மீனிங்காவோ எந்த காமெடியும் இல்லைங்கிறது ஒரு ஆறுதல். அண்ட் ஆக்ஷன் காட்சிகளில் கூட இன்டர்வல் பாயிண்ட் அந்த ஒரே ஒரு ஷாட்டை தவிர வேற எங்கேயுமே பிளட் ஷெட்டுங்கிறத காமிகள் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம். கேன்சர் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு கிடைக்கிற கியூர், அப்புறம் அந்த பொண்ணை கதையில் ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்த விதம்லாம் ஸ்மார்ட்டாக இருந்தாலுமே கூட அந்த ஒரே ஒரு பர்பஸுக்காக அந்த பொண்ணை கொண்டு வந்திருக்க வேணான்ற மாதிரி தோணுச்சு. பட் படத்தில் கிடைக்கிற கேப்ல இந்த சோஷியல் மெசேஜை இன்சர்ட் பண்ணியிருந்த விதம் ஸ்மார்ட்டாகவே இருந்தது. படத்துடைய பிரச்சனைகள்னு பேசணும்னா, இப்படி ஒரு சிம்பிளான கதையில எக்கச்சக்கமான ஹாலிவுட் கிளீஷேக்களை ஐடியாக்களை போட்டு நிரப்பி வச்சிருக்காரு இயக்குனர். அதனால சீன்ஸ்ல ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லை. இது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு, ஏமாற்றமாகவும் இருந்துச்சு. ஏன்னா தன்னுடைய முதல் படத்திலேயே டைம் டிராவல் மாதிரியான ஒரு சிக்கலான கான்செப்டை கையில் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக மாற்றி ஹியூமரஸாகவும் அதே சமயம் என்கேஜிங்காகவும் ஒரு படத்தை கொடுத்திருந்த ரவிக்குமாரா இவ்வளவு கற்பனை வளர்ச்சியாக காட்சிகள் எழுதியிருக்காருன்னு இருந்துச்சு. எஸ், படத்துடைய நீண்ட கால ப்ரொடக்ஷன் பிரச்சனைகள்னால கண்டினியூட்டி ஜம்ப், ஆக்ஷன் ஜம்ப்லாம் நிறைய இடத்துல இருக்கு. இந்த கனெக்டிங் ஷார்ட்ஸ் காட்சிகள்லாம் எடுக்காமல் விட்டுருக்காங்க. அதெல்லாம் கூட எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம். ஆனால் கதைக்கு வாக்கா இஷ்டத்துக்கு போகிற நரேஷன், ரொம்ப சுமாரான ரியாக்ஷன் ஷாட்ஸ், இதெல்லாம் எக்ஸ்கியூசஸுக்கு அப்பாற்பட்டது. இப்படி ஒரு ஏலியன் ஜானர் படத்தில் திடீர்னு சூப்பர் ஹீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாம் வர கொண்டு வராங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது மின்னல் முரளி மைண்டில் வந்துட்டு போகிறத அவாய்ட் பண்ண முடியல. கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொன்னாலுமே கூட அவங்கள காசு செலவு பண்ணி கூட்டு வர அடல்ட்ஸுக்கும் கொஞ்சம் என்கேஜ் பண்ணுற மாதிரி, என்டர்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கணும் இல்லையா. ஆனால் நிறைய சந்தேகங்களை தான் கேட்க வைக்கிறாங்க. ஹீரோ ஒரு விவசாயின்னு சொல்கிறாங்களே, அவர் சென்னைக்கு என்ன வேலை தேடி வராரு, அவர் ஆக்சுவலாக என்ன தான் படிச்சிருக்காரு, அவருடைய நோக்கம் தான் என்ன, திடீர்னு அப்பாவை பற்றிலாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அவரோட அப்பா யாரு, அவர் எதனால்
பையனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். சரி, ஹீரோயின் யார், அவங்க ஏன் சயின்ஸ் டீச்சராக வராங்க, இது சயின்ஸ் ஃபிக்ஷன்றனால மட்டுமே அந்த சயின்ஸ் பேக்ரவுண்டுக்காக அவங்கள உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா, அவங்களுடைய பர்பஸ் இந்த கதையில் என்ன, நோவா கேஸ்னு சொல்கிறாங்களே அதோடைய பலன்கள் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதை தேடி போகிற வில்லன் திடீர்னு நான் வெப்பன்ஸ் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிளைமேக்ஸில் திரும்பி பூமியை தோண்டிட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? இந்த ஏலியன் பிளானெட்டில் ஒரு பெரிய மீட்டிங்லாம் போட்டு பூமியை நம்ம காப்பாற்றோம், அதுக்கு யாரும் அன்போன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அந்த ஒரு சீனில் எதுக்காக பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா இயற்கையோட சமநிலை பேலன்ஸ்ன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரணம் நம்மளோட கன்வின்சிங்காக இல்லை. அந்த ஒரு காரணம் மட்டுமே போதுமா? சரி, இந்த ஏலியன் தேடி வர கல்ல வில்லன் முதல்ல பார்த்து அதுக்கு ஸ்பார்க் அப்படின்ற ஒரு பேர் அவர் தான் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி ஏலியன் அந்த பேரை ஸ்பார்க் அப்படின்னு அதுவே சொல்லுது? இன்னும் லிஸ்ட் போடலாம், போதும். மொத்தத்தில் இந்த அயலான் ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ, ஒரிஜினலான ஐடியாஸ், வீக்கான கேரக்டர்ஸ்னு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஆனால் தமிழில் நல்லா எடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் படம்ங்கிற லிஸ்ட்டில் முதல் இடத்துல இல்லைனாலுமே கூட அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த அயலானை நீங்கள் ட்ரை பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களை இந்த படம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணலாம். ஆனால் உங்கள் குழந்தைங்க பண்ணுற சேட்டைகளை உங்களால் பொறுத்துக்க முடியும்னா இந்த படத்தை உங்களால் ஈஸியாக டாலரேட் பண்ண முடியும். ஜுஜுபி.